பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோலார் நிறை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோல்களின் எண்ணிக்கை எத்தனை மோல்னா 6 மோல். அதுக்கு முன்னாடி Al2O3னுடைய மோலார் நிறை கண்டுபிடிச்சிடலாம், கவனிங்க. ஸோ Al2O3னுடைய மோலார் நிறை, ஓகேவா? Al2O3யின் மோலார் நிறை. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 2 அலுமினியம். ஸோ இப்போ 2 இன்ட்டு அலுமினியத்தின் ஒப்பான நிறை, அலுமினியத்துக்கு 27 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆக்சிஜன் ஒப்பான நிறை 16. ஸோ ரெண்டையும் பெருக்குங்க. 2 இன்ட்டு 27னா 54. ஸோ 3 இன்ட்டு 16 அப்படின்னா 148. ஸோ 54 48யும் கூட்டினோம்னா 102 கிராம் மோல் இன்வெர்ஸ், ஓகேவா? ஸோ Al2O3யின் மோலார் நிறை 102 கிராம் மோல் இன்வெர்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மோல்களின் எண்ணிக்கை 6. அடுத்து 102ஆல் பெருக்கிறோம். 102ஆல் பெருக்கணும்னா கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னா, இங்கே வந்து மோல் 6 மோல், இந்த இடத்துல கிராம் மோல் இன்வெர்ஸ்னு வரும். அப்போ மோல் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸும் மோலும் கேன்சல். அடுத்து 6 மோல் 6 இன்ட்டு 102 பெருக்கணும். 6 இன்ட்டு 102 பெருக்கணும் அப்படின்னா 612 கிராம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உருவான Al2O3யின் நிறை 6 மோல் Al2O3 தான் உருவாயிருக்கு. அப்போ நிறை வேணும்னா கொடுத்துருக்கிற மோல்களின் எண்ணிக்கையை மோலார் நிறையால் பெருக்கணும். மோல்களின் எண்ணிக்கை 6, மோலார் நிறை வந்து பார்த்திங்கன்னா 102. ரெண்டையும் பெருக்கணும்னா 6 இன்ட்டு 102 பெருக்கணும்னா 612 கிராம். உருவான Al2O3யின் நிறை 612 கிராம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எடுத்துக்கிட்ட 12 மோல் அலுமினியம் வினைப்பட்டு முடிஞ்சிருச்சு. வினை கட்டுப்பாட்டு காரணி அலுமினியம்னு சொல்லிட்டோம். வினையில் வினை கட்டுப்பாட்டு காரணி அலுமினியம். ஸோ மிகுதியான பொருள் வந்து Fe2O3. ஏன்னா 7 மோல் அனுமதிச்சாங்க, ஆனால் 6 மோல் வினைப்பட்டுச்சு. மிகுதியான மோல் வந்து பார்த்திங்கன்னா 1 மோல் Fe2O3. இவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வினையில் இறுதியில் வினை புரியாமல் உள்ள அதிகப்படியான வினைப்பொருளின் அளவு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மோல் Fe2O3க்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மோல் Fe2O3 வினையில் வினை புரியாமல் உள்ள அதிகப்படியான வினைப்பொருளின் அளவு. ஸோ வினையில் வினை புரியாமல் உள்ள அதிகப்படியான வினைப்பொருளின் அளவு கண்டுபிடிக்கணும். எத்தனை மோல் Fe2O3னா 1 மோல் Fe2O3, ஓகேவா? ஸோ 1 மோல் Fe2O3. இப்போ Fe2O3னுடைய மோலார் நிறை, அவங்க அளவுனா நிறைன்னு அர்த்தம், ஓகே? 1 மோல் Fe2O3னுடைய நிறை கண்டுபிடிக்கணும். நிறைக்கு வாய்ப்பாடு என்ன? மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு மோலார் நிறை. ஸோ அவங்க மோல்களின் எண்ணிக்கை எத்தனை மோல் கொடுத்துருக்காங்க? 1 மோல். Fe2O3யின் மோலார் நிறை முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம் ஸ்டூடெண்ட்ஸ், 160 கிராம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நிறை வந்து எவ்வளவு அப்படின்னா 160 கிராம், ஓகேவா? ஸோ அப்போ வினையின் இறுதியில் வினை புரியாமல் உள்ள அதிகப்படியான Fe2O3னுடைய நிறை எவ்வளவு அப்படின்னா 160 கிராம். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஷினில் கேட்ட ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். உருவான Al2O3யின் மோலார் நிறை 612 கிராம். உருவான 6 மோல் Al2O3னுடைய நிறை 612 கிராம். வினையின் இறுதியில் வினை புரியாமல் உள்ள அதிகப்படியான Fe2O3னுடைய நிறை 1 மோல் Fe2O3. ஸோ 1 மோல் Fe2O3னுடைய நிறை 160 கிராம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், புக் பேக்கில் 40வது கொஷின். ஈத்தேன் எரிதல் வினையின் முடிவில் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேனின் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. பாருங்கள், கொஷின் இப்படி தான் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாம் தான் சமன்பாடு எழுதணும். ஈத்தேன் எரிதல் வினையின் முடிவில் எரிதல் வினையில், ஓகேவா? ஈத்தேன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எரிக்கிறோம். ஸோ ஈத்தேனுடைய எரிதல் வினையின் முடிவில் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உருவாக்க தேவையான மீத்தேனின் மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ எரிதல் வினை பார்க்குறீங்க. இப்போ ஈத்தேனுடைய வாய்ப்பாடு என்னென்னா C2H6. இது எரியுது,
ஆக்சிஜன் முன்னிலையில் எரியுது. ஓகேவா, ஆக்சிஜன் முன்னிலையில் எரியும் போது ஓகேவா சமன்பாடு பாருங்கள். ஈத்தேன் இருக்குது. ஈத்தேன் ஆக்சிஜன் முன்னிலையில் எரிவதற்கான சமன்பாடு C2H6ங்கிறது ஈத்தேன். இது ஆக்சிஜன் முன்னிலையில் எரியுது. ஓகேவா, ஹாஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தான் வினைபுரியும். நம்ம அதனால் சமன்பாட்டை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. 7/2 ஆக்சிஜனோட வினைபுரிந்து 2 மோல் கார்பன் டை ஆக்சைடையும் 3 மோல் நீரையும் தருகிறது. இந்த சமன்பாடு நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும், அப்புறம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பாருங்கள், C2H6ங்கிறது ஈத்தேன். ஓகேவா, 1 மோல் C2H6ங்கிறது ஈத்தேன். ஓகேவா, இந்த 1 மோல் C2H6 என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனுடன் வினைப்பட்டு கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தரும். ஓகேவா, இதை பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் சமன்பாட்டை 1/2ன்னு வரும். சமன்பாட்டை 7ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 பக்கமும் ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை சமமாயிடும். சரியா? ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் 7/2ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ C2H6 ப்ளஸ் 7/2 O2 வினைபுரிந்து 2CO2 ப்ளஸ் 3H2O உருவாக்குகிறது. ஓகேவா, இப்போ இதுதான் சமன்பாடு. ஈத்தேனுடைய எரிதல் வினைக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வருவிக்கணும். C2H6 ப்ளஸ் Al2O2 gives 7/2 O2 gives 2CO2 plus 3H2O. C2H6 plus 7/2 O2 gives 2CO2 plus 3H2O. இப்போ நம்ம எப்போவுமே பின்னமாக வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது, பின்னமாக வச்சுக்கிட்டு சமன்பாடு சமன் செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த சமன்பாடு முழுவதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7ஆல் பெருக்கணும். ஓகேவா, சமன்பாடு முழுவதையும் ஸ்டூடெண்ட்ஸ் 7ஆல் இல்லை 2ஆல் பெருக்குங்க. இந்த சமன்பாடு முழுவதையும் என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். முதல் சமன்பாடு எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும். ஓகேவா, பெருக்கிடலாமா? பாருங்கள், 2C2H6 ஸோ 7/2 இருக்குது இன்ட்டு 2. ஓகேவா, 2 O2 gives ஸோ 2 இன்ட்டு 2னா 4 CO2, 2 இன்ட்டு 3னா 6 H2O. இப்போ பாருங்கள், இப்போ 7/2 போட்டோம்னா இது 2 கேன்சல் ஆயிரும். இப்போ சமன்பாடு என்ன கிடைக்கும், 2C2H6 ப்ளஸ் 7O2 gives 4CO2 ப்ளஸ் 6H2O. இதுதான் ஃபஸ்ட்டு சமன் செய்யப்பட்ட சமன்பாடு. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சமன்பாட்டை சமன் செய்யணும். இதுதான் சமன்பாடு, நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சமன்பாடு ஈத்தேனுடைய வாய்ப்பாடு C2H6 என்ன ஆகுது, ஆக்சிஜனுடன் சேர்ந்து 2 மோல் கார்பன் டை ஆக்சைடையும் 2 மோல் கார்பன் டை ஆக்சைடையும் 3 மோல் நீரையும் தருகிறது. ஸோ கார்பனோட கவுண்ட் பண்ணணும். இந்த சைடு 2 இந்த சைடு 2 ஓகே. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன், இந்த சைடு 6 ஹைட்ரஜன், இந்த சைட்லேயும் 6 ஹைட்ரஜன், சரியாக போச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் 4 இந்த சைடில் 3. ஸோ இப்போ 4 ப்ளஸ் இந்த சைடில் 4 ஆக்சிஜன் கூட்டி பாருங்கள், பெருக்கி பாருங்கள், 2 இன்ட்டு 2 4 ஆக்சிஜன், இங்கே 3 முன்னாடி இருக்கிறதுனால 3 ஆக்சிஜன். ஓகேவா, ஸோ அப்போது 4 + 3னா 7 ஆக்சிஜன். முன்னாடி 7 போட்டால் தான் 7 ஆக்சிஜன். இந்த சைடில் 7 ஆக்சிஜன் இருக்குது. பட் ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய கவுண்டிங் கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால 1/2 ஆக்சிஜன், ஆஃப் ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. ஹாஃப் ஆக்சிஜன்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி ஆஃப் ஆக்சிஜன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. ஓகேவா, ஹாஃப் ஆக்சிஜன்னா 1 ஆக்சிஜன் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தனிமமாக போடக்கூடாது, அதனால் ஹாஃப் O2ன்னு தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். ஓகேவா, ஹாஃப் ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா 7 ஆக்சிஜன் இருந்துச்சு. ஸோ 7 ஆக்சிஜன் இந்த சைடு வரணும், அதனால் இந்த சமன்பாட்டை 7ஆல் பெருக்கணும். ஸோ 7ஆல் பெருக்கணும்னா 7/2 ஆக்சிஜன்னு மாறிடும். ஆக்சுவலி C2H6 half O2 உடன் வினைபுரிந்து 2 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடும் 2 மோல் கார்பன் டை ஆக்சைடையும் 3 மோல் நீரையும் தந்தது. கார்பன் ஹைட்ரஜன் 2 பக்கம் பேலன்ஸாக இருந்துச்சு. ஆக்சிஜன் இந்த சைடு 7 ஆக்சிஜன், இந்த பக்கம் ஹாஃப் O2ன்னு இருந்துச்சு. ஹாஃப் O2னா ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ 1ஐ 7ஆக மாற்றணும், அதனால் முன்னாடி என்ன பெருக்கிறோம், 7 பெருக்கிறோம். ஸோ 7 × 1/2 O2ன்னு போட்டோம்னா 7/2 O2ன்னு வந்துடும். அப்போ 7/2 O2 உருவாயிருக்கு. அப்போ C2H6 7/2 O2 gives 2CO2 plus 3H2O. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே. நம்ம பின்னமாக வச்சுக்கிட்டு இது போட முடியாது, சமன் செய்ய முடியாது. ஸோ அதனால் சமன்பாடு முழுவதையும்
இந்த கீழே இருக்க 2 கேன்சல் பண்ணுறதுக்கோசரம் 2ஆல் பெருக்கிடுறோம். சமன்பாடு 1 2ஆல் பெருக்கிறோம். அப்போ முன்னாடி இந்த இடத்துல 2 வந்துடும். 2C2H6 ப்ளஸ் 7/2 × 2 O2 gives 2 × 2 4 CO2 3 × 2 6 H2O. சமன் செய்யப்பட்ட சமன்பாடு உருவாயிருச்சு. இப்போ சமன் செய்யப்பட்ட சமன்பாடு 2C2H6 ப்ளஸ் 7O2 gives 4CO2 ப்ளஸ் 6 H2O. சமன்பாடு சமன் செஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க 4 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க எத்தனை மோல் ஈத்தேன் தேவைப்படுகிறது? 2 மோல் ஈத்தேன் தேவைப்படுகிறது. சமன்பாட்டை பார்த்து நாம் தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். 4 மோல் CO2வை உருவாக்க 2 மோல் ஈத்தேன் தேவைப்படுகிறது. அப்போ 1 மோலுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1 மோல் CO2வை உருவாக்க தேவையான ஈத்தேனின் அளவு, ஈத்தேனின் எவ்வளவு ஈத்தேன் தேவைப்படுது, அந்த ஈத்தேனுடைய மோல்களின் எண்ணிக்கை என்னென்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கொஷினில் எழுதலாம். 4 மோல் CO2வை 4 மோல் CO2வை உருவாக்க 4 மோல் CO2வை உருவாக்க 2 மோல் C2H6 ஈத்தேன் தேவைப்படுகிறது. C2H6 ஈத்தேன் தேவைப்படுகிறது. ஓகேவா? தேவைப்படுகிறது. ஸோ அப்போ 1 மோலுக்கு வேணும். இப்போ வந்து 4 மோலுக்கு 2 மோல் ஈத்தேன்னா 1 மோலுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், 4 மோல் ஈத்தேனுக்கு 4 மோல் ஈத்தேனில் இருந்து சாரி ஸ்டூடெண்ட்ஸ் 2 மோல் ஈத்தேனில் இருந்து 4 மோல் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 4 மோல் கார்பன் டை ஆக்சைடு 2 மோல் ஈத்தேனில் இருந்து உருவாகிறது. ஓகேவா? ஸோ 2 மோல் ஈத்தேனில் இருந்து 4 மோல் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுதுன்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளோன்னு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பின்னத்தை அப்படியே 1 மோல் கார்பன் டை ஆக்சைடால் பெருக்கணும். ஸோ 4 மோல் கார்பன் டை ஆக்சைடானது அல்லது 4 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க 2 மோல் C2H6 தேவைப்படுகிறது. ஸோ 4 மோல் CO2வை உருவாக்க 2 மோல் C2H6 தேவைப்படுகிறது எனில் 1 மோல் CO2வை உருவாக்க தேவையான ஈத்தேனின் மோல்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், 1 மோல் CO2வை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேனின் மோல்களின் எண்ணிக்கை. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ 4 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குறதுக்கு 2 மோல் என்ன தேவைப்பட்டுச்சு, C2H6 தேவைப்பட்டுச்சு. அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், 2/4 × 1. ஓகேவா? கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே இருக்கிற இந்த கார்பன் டை ஆக்சைடு கேன்சல். ஓகேவா? மேலே 2/4 × 1ன்னு வருது. ஸோ கேன்சல் பண்ணோம்னா இது 2 கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ 1/2ன்னா என்னது, 0.5. ஸோ அப்போ 0.5 மோல் C2H6. ஸோ 0.5 மோல் C2H6னா ஈத்தேன். அப்போ 1 மோல் CO2வை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேனின் மோல்களின் எண்ணிக்கை 0.5 மோல் C2H6. அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க தேவைப்படும் ஈத்தேனினுடைய மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 0.5 மோல். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?